ஏங்க, ஒரு செகண்ட். இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாங்களா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்க. அந்த அம்மா அந்த பையனுக்கு தினமுமே ஒரு 20 ரூபாய் கொடுத்து அவனோட பாக்கெட் மணிக்கு கொடுப்பாங்க. இந்த பையனும் தினமும் 20 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவனோட பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு வயசான தாத்தா அவங்க ஸ்கூல் வாசல்ல ரொம்ப பசியோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கிட்ட வெறும் 10 ரூபாய் தான் இருந்துச்சு. அதுல ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கடைக்கு போயிட்டு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அந்த தாத்தா கையில கொடுத்தாங்க. கொடுத்ததுமே அந்த தாத்தாவோட முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருச்சுங்க. இத மறுநாள் அவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க கிட்ட இருந்து வர பாக்கெட் மணில கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. சேர்த்து வச்சு வார கடைசியில சில ஸ்கூல் புக்ஸ், நோட்ஸ் அப்படி வாங்கி பக்கத்துல இருந்த ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த ஏழை குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்ததுமே இன்னுமே அவங்களுடைய ஆர்வம் அதிகமாயிட்டு இன்னும் நிறைய காசு சேர்த்து வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்க ஸ்கூல்லயே வந்துட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு காசு சேவிங்ஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தொகைக்காக அவங்களோட கல்வி செலவுக்காக இவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனோட அம்மா வந்துட்டு இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கு, இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்ததுக்கு காரணம் வெறும் 10 ரூபாய் தாம்மா. நான் ஒரு நாள் ஜூஸ் குடிக்காம இருந்த அந்த 10 ரூபாய் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்களோட முகத்துல இருந்து வர சந்தோஷம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ செலவு பண்றோங்க. ஆனா அவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம சந்தோஷத்துக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை மத்தவங்களுக்கு செஞ்சு அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிகவும் பெருசுங்க. அதைய அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் இதே மாதிரி மத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாருங்க. இல்ல 10 ரூபாய்க்கு ரொம்ப பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க முகத்துல இருந்து வரக்கூடிய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி பல தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதே மாதிரி தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.